நம்ம தமிழ்நாட்டுல டீச்சர்ஸ்க்குலாம் புதிய கட்டுப்பாடுலாம் போடப் போறாங்க. அது என்னென்ன கட்டுப்பாடுகள், எதுக்காக போடப் போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, +2, 10த், 12த் பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து பேப்பர் வேலிடேஷன் பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த டீச்சர்ஸ்க்குலாம் நெறைய கட்டுப்பாடுகள் போடப் போறாங்க. இந்த 10த், +1, +2 பப்ளிக் எக்ஸாம்க்கான பேப்பர் வேல்யூவேஷனுக்கு நெறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் ஆகட்டும், பிரைவேட் ஸ்கூல்லயும் ஆகட்டும், சென்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அங்க தான் வந்து மையம் அமைக்கப்படும். இந்த பேப்பர் வேல்யூவேஷன்ஸ்க்குலாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸும், பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸும் வந்து பண்ணுவாங்க. 10த்துக்கு வந்து பட்டதாரி ஆசிரியைகளும், +1, +2க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, முதுநிலை பட்டதாரி ஆசிரியைகளும் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இந்த பேப்பர் வேல்யூவேஷன் பண்ற டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சிலர் என்ன பண்றாங்கன்னா, எக்ஸாம் சென்டர்ல பார்த்தீங்கன்னா, சங்கங்களுக்கான சந்தா வசூல் பண்றது, சங்க ஆலோசனை கூட்டம் நடத்துறது, இது மாதிரி வந்து பண்றாங்களாம். இது மாரி பண்றதா குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. மேலும் சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒர்க் பண்றப்போ டீ குடிக்க வெளிய போறது, விடை திருத்த முகாம்களை விட்டு வெளிய போறது, காலம் தாழ்த்தி வந்து திரும்ப வரது, இது போன்றவைலாம் பண்றதா பல புகார்கள் வந்து இருந்திருக்கு. இவையெல்லாம் கண்காணிக்கும் பணியில உள்ள மாவட்ட கல்வி அதிகாரிகளாகட்டும், தங்களுக்கு இணையான பதவியில இருக்கிறதுனால, சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லையாம். ஸோ டீச்சர்ஸோடைய இந்த நடவடிக்கையினால என்ன ஆவுதுன்னா, பேப்பர் வேலிடேஷன் பண்றப்போ கவன சிதறல் ஏற்பட்டு, சில விடைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான மதிப்பெண்ணும், சிலவற்றுக்கு குறைவான மதிப்பெண்ணும் போடுறாங்களாம். டோட்டல் மார்க்ஸ வந்து ஆட் பண்ணி போடுறதுல கூட தவறு செய்றாங்களாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட்லாம் வெளியான அப்புறம் பேப்பர் வேலிடேஷன்ல மாணவர்கள் சந்தேகப்பட்டு, அப்புறம் திருப்பி ரீவேலிடேஷன் பண்ணா மட்டும் தான் அவர்களுக்கு சேர வேண்டிய மதிப்பெண் வந்து கிடைக்குதாம். பேப்பர் வேலிடேஷன் செய்ய முயற்சிக்காத மாணவர்களுக்கு முறையா சேர வேண்டிய மதிப்பெண் கூட கிடைக்காம போதாம். அதனால நடப்பு கல்வியாண்டுல யாரெல்லாம் பேப்பர் வேலிடேஷன் பண்றாங்களோ, அந்த டீச்சர்ஸ்க்குலாம் புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வர அரசு தேர்வுத்துறை முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பதிலா, அவர்களுக்கு உயர் அதிகாரிகளாக உள்ள முதன்மை கல்வி அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா, முகாம் பொறுப்பாளர்களாகவும், கண்காணிப்பாளர்களாகவும் நியமிக்க திட்டமிட்டிருக்காங்க. பேப்பர் வேலிடேஷன் பண்றப்போ எந்தெந்த டீச்சர்ஸ்லாம் வெளிய போயிட்டு வராங்க, அப்புறம் சங்க நடவடிக்கையில ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அந்த டீச்சர்ஸ் திருத்திய பேப்பர் வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா, தேர்வுக்கு முன்னாடியே திருப்பி வந்து மறு ஆய்வு செய்து, சப்போஸ் தவறு கண்டுபிடிக்கப்பட்டா உரிய மதிப்பெண் வழங்குவதுடன், சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு கடும் தண்டனை வழங்கவும் பள்ளி கல்வித்துறை முடிவெடுத்திருக்காங்க.